ஆங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பசி அப்படிங்கிற ஒரு இதில் தான் வீடியோ பார்க்க போறோம். அந்த பசிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதாவது இப்போதாங்க வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டு இருக்கிறோம். மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு டைமுங்க. அதுக்கப்புறம் இப்போ மணி 7:30 ஆகுது. இதுக்கு மேலே நான் ரூமுக்கு போயிட்டு சமைச்சு பிடிக்கும் போதே எப்படியும் 9, 9:30 ஆயிரும். ஆனால் அந்த பசின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அவ்வளோ நேரம் என்ன பண்றது? இப்போ கணக்குப்படி பார்த்தா எப்படியும் ஒரு 8, 9 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து சாப்பிடாம தான் இருப்போம். ஒரு தண்ணியை மட்டும் குடிச்சு. இவ்வளோ பசியோட வந்தா எப்படி இருக்கும்? பசி வந்தா முதல்ல எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப அந்த காத்துல இருந்தெல்லாம் புகை வரும், கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அதெல்லாம் சொல்லவே முடியாது. நம்ம யார்கிட்டயாவது சொன்னா கூட அவங்க அதை புரிஞ்சுப்பாங்களா என்னது, எனக்கு பசிக்கலையே உனக்கு ஏன் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஆனா அவ்வளவு பசியோட வந்து அதுக்கு மேல நம்ம வந்து சமைக்கணுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம சமைக்கணும், நமக்கு சாப்பாடு யாரும் ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. சரி, வர்ற வழியில் கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வாங்குற சேலரிக்கும் கடையில் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அவ்வளோதான், காலி ஆயிடுவான். அதனால மேக்சிமம் 90% வரை அந்த பசியோட வந்து தான் சமைச்சிட்டு இருப்பாங்க. என்னதான் விளையாட்டா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாலும் அந்த அந்த பசியோட கொடுமைங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வருது. அதை நம்ம வார்த்தையால சொல்லி ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, புரியுமான்னு தெரியல. என்ன வேலைக்கு வேணா போங்கப்பா, பசிச்சா சாப்பிட்ற மாதிரி ஒரு வேலைக்கு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ள எப்பவுமே தோணிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, வந்த உடனே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் இந்த பரோட்டா. பரோட்டா ஹெல்த்தி, அதையெல்லாம் தாண்டி நமக்கு பசி ஆத்துறதுல பெஸ்ட் ஐட்டம் இந்த பரோட்டா தான். எப்பவுமே ரூம்ல வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பரோட்டா வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வாங்கி போட்டிருப்பான். அதை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்றது. உங்களுக்கு ரொம்ப பசியில ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதுக்கு மேல இந்த பசியோட நான் சமைச்சு எப்போ சாப்பிடுறது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இதை ட்ரை பண்றேங்க. பசி ஃபுல்லா அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா ஹாப்பியா டென்ஷன் ஆகாம சமைக்கலாம். சரியா? நான் என்ன பண்ணுவேன்னா, வேலை முடிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பரோட்டா போட்டுரும். பரோட்டான்னு இல்லை, சில நேரங்களில் இந்த கொண்டக்கடலை, வேர்க்கடலை இந்த மாதிரி இது வேக வச்சு சாப்பிட்றது. அப்படி இல்லைன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்கோலி, கேரட் அந்த மாதிரி இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ, அதெல்லாம் இன்னொரு நாள் நான் வீடியோவில் காமிக்கிறேங்க. இன்னைக்கு வந்து இந்த பரோட்டாவை நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான். கறி குழம்பு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பரோட்டா எடுத்துக்கோங்க. பரோட்டா வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துங்க. சூடு பண்ணும்போது இது மாவு, இது பரோட்டா இருக்கு, ஒரு வாட்டி சுட்ட பரோட்டா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப பசி இருந்துச்சுன்னா 2 முட்டை எடுங்க, லைட்டாக தான் பசி அப்படின்னா சிங்கிள் முட்டை எடுங்க. சரியா? 2 முட்டை அடிச்சு ஊற்றி ஒரு முட்டை பரோட்டா மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீ போட்டுக்கோங்க. இது 2 ஐட்டம் போதுங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மணி நேரத்துக்கு பசியே வராது, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாத பசியோட சமைச்சிட்டு இருக்க நம்மளோட மக்கள் இதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். பொறுமையா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம நாளைக்கான சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? பசியோட கஷ்டப்படாதீங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துவிடும் யாரோ சொன்ன மாதிரி நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம யாரையும் அழிக்க வேண்டாம், நம்மளே அழிச்சுக்க வேண்டாம். சரியா? நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம்.